ஒரு ஆபீசரா கிரீன் இங்க்ல சைன் பண்ற அளவுக்கு இருந்துட்டு நைட்ல ஹோட்டல்ல போய் வேலை செய்யறதா? என்னத்த நீங்க உழைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சத்யா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நாம உழைச்சுதானமா சாப்பிட நினைக்கிறோம். சொல்லப்போனா நம்ம ரோடு கடையே போட போறது இல்ல. ஏகாம்பரம் அண்ணனோட இடம் இருக்கு, அதை வாடகைக்கு எடுத்து கடை போட போறோம். எல்லாத்துக்கும் மேல சத்யா தன்னை ஒரு ஆபீசர்னு கூட நினைக்காம இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமகளா நமக்காக எவ்வளவு தூரம் உழைக்கிறான்னு மட்டும் யோசிங்க. கதை எப்படி போதா? அத யோசிக்க போய் தான்ப்பா இத சொல்றேன். நமக்காக சத்யா இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி போறத பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. அத்தை, நம்ம குடும்பத்துக்கு நான் உழைக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. மாமா கூட தான் கம்பீரமா ஏசில உட்கார்ந்து வேலை பாக்குறாரு. ஆனா நான் சொன்னதும் ஏத்துக்கல. நீ யாரையும் எப்போ விட்டு கொடுக்க மாட்டா சத்யா. உங்ககிட்ட பிடிச்ச குணமே அதான். என்னங்க, கடை விஷயமா கொஞ்சம் பேசணும். என்ன சத்யா? இப்ப இடத்துக்கு வாடகை, கடைக்கு பாத்திரம் எல்லாம் வாங்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை சத்யா. எனக்கு தெரிஞ்ச பாத்திர கடை ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட சொல்லி தவணை முறையில பாத்திரத்தெல்லாம் வாங்கிக்கலாம். டே, அதே மாதிரி என் ஃப்ரெண்டோட அண்ணன் கோயம்பேட்ல கடை வச்சிருக்காரு. அவர்கிட்டயே குறைஞ்ச விலையில காய்கறி வாங்கிக்கலாம். மளிகை சாமானுக்கு அண்ணாச்சி இருக்காரு, அவர்கிட்ட அக்கௌண்ட் வச்சுக்கலாம். என்னங்க, கடைக்கு முழுசா பணத்தை கொடுக்க முடியலனாலும் அட்வான்ஸ் ஏதாவது கொடுக்கணும்ல. சேர்ஸ் வாங்கணும், மத்த செலவெல்லாம் இருக்கு. எப்படியும் ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படும். நாளைக்கு அண்ணாச்சி பார்க்கும்போது இத பத்தி பேசிடலாம். என்ன ஹோட்டலா? யார் கொடுத்த ஐடியா இது? என்ன கொடுமையா இது? நான் ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னப்போ எல்லாரும் நக்கல் அடிச்சீங்க. இப்ப குடும்பமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏண்டா இப்ப என்ன சொல்ல வர? நீ குடிகாரனா இருந்து பிசினஸ் கெடுத்ததும் நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறதும் ஒண்ணா? டேய், நீ மாசம் 10,000 தரேன்னு சொன்னியே, அது எங்க? 1000 ரூபா கொடுப்போம். எப்படி கொடுப்ப? டேய், கொடுப்பேன்டா. அதான் எப்படிடா கொடுப்ப? இருந்த பிசினஸ் போயிடுச்சுல, இப்ப எப்படி கொடுப்ப நீ? குமார், அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் அண்ணியார் இருக்காங்கல்ல. ஆமாண்டா, இருக்காங்கடா. அதுக்கு என்ன இப்போ? நான் உள்ள இருந்தப்ப அவங்க தானே வெளியே எடுத்தாங்க. அவங்க கொடுத்தா என்ன? நீ வா தலகா. வந்துட்டாங்க பெருசா பேசுறதுக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருந்து கருங்காலி வேலை பாக்குறான். என்ன பண்ண முடியும்? ஆவுனா சொத்து பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றான். திலகா, சீக்கிரம் வா. கூப்பிடறல்லம்மா, நீ போம்மா. இல்லைன்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவான். டேய், நாம என்ன முடிவெடுத்தோமோ அதுபடி நடந்தா நாம நிச்சயம் முன்னுக்கு வரலாம்டா. மாமா, நிச்சயமா மாமா. ஒத்துமையா செய்யற வேலை என்னைக்கும் கெட்டு போகாது. பசங்க எங்க? மோனிஷா கூட ரூம்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியா? புடி. இது புடி. என்னங்க இது? ஏன் பணத்தை முன்ன பிள்ளை பார்த்தது இல்லையா? 10 லட்சம். 10 லட்சமா? ஏதுங்க உங்களுக்கு இவ்வளவு பணம்? என் அண்ணி விட்டா வேற யார் கொடுக்க போறாங்க? ஹோட்டல் பிசினஸ் தான் போச்சு, இதை வச்சு புது பிசினஸ் ஆரம்பிச்சுக்கன்னு சொன்னாங்க. ஏய், இன்னும் நீ முடிக்கிற? என்னங்க இது? நினைச்ச நேரம் எல்லாம் பணம் கொடுக்குறாங்க. நான் முன்னேற நினைச்சு கொடுக்குறாங்க. இல்லங்க, எனக்கு இது ஏதோ தப்பா தெரியுது. அவங்க எதுக்காக இப்படி லட்சமா கொடுக்கணும்? ஏய், வேண்டாங்க. அவங்க ஏதோ மனசுல வச்சுதான் இப்படி எல்லாம் செய்யறாங்க. ஏய், வாய் மூடுறி. நீயும் குமார் பிரகாஷ் மாதிரி பேசாத. இவனுங்க நான் அலையணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அண்ணி என்ன வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல பணத்தை உள்ள வை. அப்புறம் இன்னொரு விஷயம், இத பத்தி யார்ட்டையும் மூச்சு விடக்கூடாது, புரியுதா? என்ன போய் வை போ. என்னங்க பிசினஸ்னு சொல்றீங்க? என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? அத பத்தி இன்னும் முடிவு பண்ணல. முதல்ல பணத்தை உள்ள வை. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். கடவுளே, இவ்ளோ பணத்தை கொடுத்திருக்காங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன பண்றது? மூர்த்தி, சாப்பிடவாப்பா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என்னப்பா சொல்ற? ஏன் சாப்பாடு வேணாம்னு சொல்ற? தண்டா சோறுக்கு எதுக்கு சோறு? காலையில அந்த பேச்சு பேசுன, இப்ப வந்து சாப்பிடவான்னு கூப்பிடுற. என்னப்பா, நான் உன்னை ஒன்னும் சொல்லலப்பா. நீ உடம்பு முடியாத ஆளு, பட்னியா கிடக்குறல்ல, வந்து சாப்பிடுப்பா. நான் சுக்கா என்ன பிச்சைக்காரன்னு சொல்றேன். தம்பி, ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சே சாப்பிடுறேம்மா. ஐயோ, சாப்பிடுறதுக்கும் அதுக்கும் என்ன இருக்கு? வேணாக்கா, விடுக்கா. ஏம்பா, இதுக்கு போய் கோச்சுக்கலாமா? அம்மா,
நான் அதுக்கு சொல்லலம்மா. பொம்பளைங்க நீங்க உழைச்சு உங்க கையால உட்கார்ந்து சாப்பிடறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குமா. என்ன மாமா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நீங்க வேலைக்கு போனா எங்களுக்கு தானே செய்ய போறீங்க. எங்க நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ எதுக்கு இங்க வரா? என்னங்க அக்கா, அவளை போ சொல்றியா இல்லையா? டேய் சும்மா இருடா. அக்கா, நீ இப்ப பேசாம இருக்கியா இல்லையா? நாங்க வந்த நேரம் புருஷன் பொண்டாட்டி பிரியற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. அதுக்காக நீ தான் அவளை வர சொன்னியா? டேய் மூர்த்தி சும்மா இருடா. வினோதினி என்னம்மா விஷயம்? அம்மா, அந்த நம்பி ஜெயிலுக்கு போன விஷயம் உங்களுக்கே தெரியும். அதனால அந்த வீட்டு சொத்துக்கெல்லாம் அக்கா தான் இனிமே அதிபதி. அதான் இவரை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அக்கா, என் கோவத்தை கலராத. எனக்கு எப்படி வேலை பார்த்து பொழைக்கணுங்கிறது தெரியும். முதல்ல அவளை வெளியே போய் சொல்லு. ஏங்க, வேலைக்கு போறேன் கஷ்டப்படுறேன் ஏன் அங்க இங்கன்னு அலையணும்? அது எல்லாமே நம்ம சொத்துங்க. அக்கா உங்களை நல்லா பாத்துப்பாங்க. நீங்க வாங்க. நீங்க நானு அக்கா எல்லாரும் ஒன்னா இருக்கலாங்க. அப்படியா? சரி வா. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுறே. டேய் என்ன மூர்த்தி? என்ன கனி, இவளை பத்தில உனக்கு தெரியாதுக்கா? இங்க வந்து காரு பங்களா அது இதுன்னா நான் போயிடுவேனா? ஏன்பா கோச்சிக்காதப்பா. மாமா, நீங்க அவங்க கூடவே போங்க மாமா. எங்களுக்காக நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? அதான் அக்கா வந்து கூப்பிடுறாங்கல்ல. என்ன, நான் மானத்தோட பொழைக்கணுங்கிற ஆசை உங்க யாருக்குமே இல்லையா? இப்ப இவ எதுக்கு வந்து கூப்பிடுறான்னு நினைக்கிறீங்க? அன்புலையா பாசத்திலையா? சதி பண்ண என்ன கூப்பிடுறா? ஜெயகிந்த் விலாஸ்ல யாராவது ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிருப்பாளுங்க. அதுக்கு துணை கிடைச்சிருக்காது. அதான் என்ன தேடி வந்திருக்கா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மரியாதையா போயிரு, இல்ல புடவாட்டா போவேன். விடுங்க விடுங்க, அவளை விடக்கூடாது. என்னப்பா பிரச்சனை? அண்ணா, உன் கால்ல வேணா விளையாடுறேன். எங்கயாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. 5000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதுன்னு நான் தங்கமா வேலை பார்ப்பேன். நீ ஏதோ பிசினஸ் பண்றதா கேள்விப்பட்டேனே. அதெல்லாம் இப்ப இல்லன்னு. எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். உங்க பேரை நான் காப்பாத்துவேன். அது வந்து வேலை விஷயமா பிரகாஷ். உடனே செல்போன் டவர் கம்பெனி ஆபீசரை வர சொல்லுங்க. இல்லன்னா நான் இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். அவசரப்படாத ஏரியா. நீதான் அவனை மேல அனுப்பிச்சியா? சார், ஏதோ போட்டோ எடுக்க போறேன்னு சொன்னா சார். இதுக்கு முன்னாடி இவன் தான் இங்க செக்யூரிட்டியா இருந்தாரு எனக்கு தெரியாது சார். யோ, சரியா உன் வேலையை உனக்கு திருப்பி தர்றேன். கீழே இறங்கி வாயா. ஐயோ, உனக்கு வேலையா? ஏற்கனவே வேலை வாங்கி கொடுத்து பிரச்சனை ஆனது போதும், என்ன ஆள விடு. அண்ணா, அப்படி சொல்லாதீங்க. நான் உங்க கால்ல விழுறேன். நான் முன்ன மாதிரி இல்லன்னா இப்ப நல்லா வேலை ஏங்க, பார்ப்பேன். இவர் கால்ல விழுந்துதான் நீங்க வேலை பார்க்கணுமா? இங்க பாருங்க, அங்க வாங்க. அது நம்ம ராஜ்யம். அக்கா மகாராணி, நான் இளவரசி மாதிரியும் நீங்க இளவரசி மாதிரி இருக்கலாம். நீ புடவை தாண்டி பாப்புற. அண்ணா, இந்த உதவி மட்டும் செய்ய நான் கை விட்டுறாதீங்க அண்ணா. உன்னை நினைச்சா பெருமையா இருக்குப்பா. பொண்டாட்டி இவ்வளவு சொல்லியும் உழைச்சுதான் வாழணும்னு நினைக்கிறல்ல, அந்த நினைப்புக்காகவே உனக்கு நான் வேலை வாங்கி தரேன். நீ தைரியமா இரு. அண்ணா, நீங்க தெய்வம்ண்ணா. இனிமே இந்த மூர்த்தி உழைச்சு தாண்டி சாப்பிடுவான். நீ போடு. அக்கா, நான் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாருக்கா. இங்க வந்தா நீங்க இளவரச மாதிரி இருக்கலாம்னு சொல்லியும் எனக்கு ஏன் வேலை ஏன் சம்பாத்தியம் தான் முக்கியம், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாருக்கா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. என்ன பண்றதுன்னு தெரியலனா நமக்கு தாண்டி நஷ்டம். வேலை பார்க்காமலேயே இவ்ளோ திமிரா பேசுறாருன்னா பணம் சம்பாதிச்சா சும்மா இருப்பாரா? இல்ல அங்க அவரோட அக்கா பொண்ணுதான் விட்டு கொடுப்பாங்களா? அவர் கையில 5 பைசா இருக்க கூடாது. வேலை சம்பாத்தியம்னு போனா அவ்வளவுதான். நீ கால முழுக்க தனியா தான் இருக்கணும். நான் தான் இப்படி இருக்கேன்னா நீயுமா? அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? அவர் வேலைக்குன்னு எங்கேயும் போக கூடாது. போக விடாம தடுக்கணும். அண்ணி, வா ராஜு,
என்ன திடீர்னு இந்த பக்கம்? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அண்ணி. என்னாச்சு ராஜு? ஏதாச்சும் பிரச்சனையா? நான் நல்லா பிழைக்கணும்னு நினைச்சுதான் நீங்க 10 லட்ச ரூபா தூக்கி கொடுத்தீங்க. ஆனா என் கூட இந்த மூர்த்தியும் கணேசன் என்னை விட்டு போயிட்டாங்க. என்னது, அவருமா உங்களை விட்டு போயிட்டாரு? ஏன் ராஜு, நீ பேச வேண்டியதானே? எல்லாரும் ஒன்னாதானே இருப்பீங்க. பணம் உங்ககிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சதும் மூர்த்தி உங்க மேல கோவப்பட்டாரு. நான் பதிலுக்கு அவர் கண்டிச்சேன். அவ பணத்துல வாழல, சொன்ன கட்டவன் இல்ல, இதெல்லாம் சதின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. கணேசன் என்னன்னா, நீ முதலாளி மாதிரி இருந்தா நான் தொழிலாளியா, அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு அவனும் போயிட்டான். எனக்கு இப்போ கண்ணை கட்டி கார்டில் விட்ட மாதிரி இருக்கு. பணம் இருந்தும் என்ன தொழில் பண்ணணும்னு தெரியாம இருக்கேன் நீ. மனசு சரியில்லை, அதான் இங்க வந்தேன். சரி விடு, அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? திரும்ப அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண பாரு. எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் நீ, அவங்க கேட்கல. உங்க அண்ணன் என்ன தவிக்க விட்ட மாதிரி இவள மூர்த்தி தவிக்க விடுறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி நான் சில தப்புகளை பண்ணிருக்கேன். இப்ப நல்லவளா மாறி அந்த வீட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நீயாச்சும் ஏதாவது தனியா பிசினஸ் பண்ணி குடும்பத்தை மேல கொண்டு வருவேன்னு நினைச்சா என்ன ராஜு இது? நினைச்சு பார்க்கவே வருத்தமா இருக்கு. சரி, அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ்ல என்னதான் நடக்குது? அதையும் கேக்குறீங்க நீ? ரோடு கடை போடணும்னு ஒரே கூத்து நடக்குது. என்ன சொல்ற ராஜு? ஆமா நீ, ரோடு கடை போட்டு எங்களால முடியல இருந்தோம் அந்த சத்யா பிரகாஷும் அதை நடத்த போறாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா நீ, வேற வழி. 1.25 கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கு வட்டி கட்டணும்ல. கவர்மெண்ட் வேலை செஞ்சா அது பத்தாது. ஈவினிங் சும்மா தான் இருக்கணும்னு யோசிச்சு சத்யா பிரகாஷ் எல்லாரும் சேர்ந்து ரோடு கடையை போட்டு இட்லி சுட்டு விற்க போறாங்களா? பகல்ல கவர்மெண்ட் ஜாப், ஈவினிங்ல எச்சத்தட்டு கலவுறது. இதெல்லாம் நடக்கிற காரியமா நீ? இதுல குமார் வேற, ஏகாம்பரம் இடம் கொடுப்பாரா, அண்ணாச்சி மளிகை பொருள் தருவாரா, இவங்க இட்லி கடை போடுவாங்களா? என்ன ராஜு இது? பாவம், அவங்க நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கஷ்டம் இருந்தா எந்த யோசனை பண்ணிருப்பாங்க? வட்டின்னு யோசிக்க போய் தானே இத பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க. சத்யா பெரிய ஆபீசர், அவளே இதை யோசிக்கிறானா? ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜு. அட நீங்க வேற அண்ணி, அவங்க மேல இறக்கப்பட்டு ஒன்னும் ஆபோது இல்ல. அவங்க இன்னும் உங்க துரோகின்னு தான் சொல்றாங்க. கடை வேலை ரொம்ப வேகமா நடக்குது. அநேகமா நாளைக்கோ இல்ல நாலாம் மரல அனுப்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். விடு ராஜு, அவங்க கஷ்டப்படுறத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராஜு, நீயாவது அந்த 10 லட்சத்தை வச்சு ஏதாவது நல்ல பிசினஸா தொடங்கு. சரிங்க நீ, நான் வரேன். நீ வர வேணும் அக்கா. பெனி, அந்த பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடிங்க மேடம். சுப்ரீம் கோர்ட் லாயர் கிட்ட பேசிட்டேன், நம்பி வெளியில வந்துருவாரு. ஆமாங்க மேடம், பாஸ் இல்லாம இந்த வீடு மாதிரியே இல்ல மேடம். எனக்கு என் உயிரே போன மாதிரி இருக்கு. அவர் வெளியில வந்தே ஆகணும். மேடம், பாஸ் இதுல சைன் பண்ண போதும் மேடம். ஓகே. அவசரமா நான் ஒரு மெயில் அனுப்பணும். டீடைல்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சரி, ஓகேங்க மேடம். நான் ஆபீஸ் விஷயமா வெளில போறேன்டா. டேய், நான் அண்ணாச்சிக்கு போய் வட்டி பணம் கட்டணும்டா. ஓ, அது வேற இருக்குல்ல. நீங்க எவ்வளவு பொறுப்பா கடனுக்கு வட்டி கட்டணும்னு போயிட்டு இருக்கீங்க. அவன் பாரு பொறுப்பு இல்லாம என்னமோ அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். திலகா, நேத்து பணம் கொடுத்தல்ல, அந்த பணத்தை போய் கொண்டு வா. ஓ, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியாமா? போலாமா? போயிட்டு வரோம். சரி, வரப்பா, வரமா. வரமா, வரமா. பாத்துப்பா. என்னங்க, என்னங்க, ஹேய், ஏன் கத்துற? அந்த பணத்தை காணுங்க. காணுமா? ஆமாங்க, 10 லட்சம் நம்ம கபோர்டுக்குள்ள தான் வச்சிருந்தேன். ஹேய், சரி தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்தேங்க. இந்த பணத்தை காணோம்னா வேற யார் எடுத்துப்பாங்க?
டேய் நில்றா. என்னடா டேய் என் பணம் எங்கடா? என் பணத்தை திருடி எடுத்துட்டு போய் வட்டி கட்ட போறியா நீ? என்னங்க டேய் என்னடா சொல்ற? டேய் நீ சும்மாறா. சொல்டா என் பணம் எங்க? இந்த பேக் கொடு. என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன மாமா என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க நீங்க? எல்லாம் என்னங்கண்ணா? இவன் தான் எடுத்துக்கணும். இவனை விட்ட வேற யார் எடுத்துப்பா இந்த வீட்டுல? டேய் டேய் எங்கடா 10 லட்சம்? எங்க வச்சிருக்க? டேய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? 10 லட்சம் ரூபாய் காணுங்கிற உனக்கு எதிர அவ்வளவு பணம்? அப்பா நான் பிசினஸ் பண்றதுக்காக 10 லட்சம் ரூபாய் பணத்தை திலகாவிட கொடுத்தேன் நேத்து நைட்டு. அவ தான் வச்சா. இப்ப வச்ச இடத்துல பணத்தை காணோம். இவன் தான் எடுத்துக்கணும். மாமா வார்த்தை அடந்து பேசுங்க. என்ன அழுது பேசு? வட்டி கட்டுறதுக்கு பணம் ஏது இவனுக்கு? டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசுறேன்னா என்னப்பா? என் பணத்தை திருட ராஸ்கல் இங்க நிக்கிறான். இப்போ நடிக்கிறான். பார்த்து சும்மா நிக்க சொல்றீங்களா? டேய் எங்கடா பணம்? எங்கடா பணம்? சொல்றா. அம்மா, இதுக்கு மேல அவர் மேல கை வச்சுக்க நான் மனுஷியா இருக்க மாட்டேன். மனுஷன் இல்ல போ. என் பணத்தை சொல்ல அவன. அக்கா என்னக்கா நடக்குதுங்க? ஐயோ சத்யா நேத்து பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அதுதான் காணும். அதுக்கு பிரகாஷ் தான் எடுத்தாரா? திருடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ சத்யா. என்ன திலகா நேத்து உங்ககிட்ட அவன் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். அதை நீ வாங்கி உள்ள வச்சிருக்க. இங்க வட்டி கட்டுறதுக்கு பணம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். புருஷனும் பொண்டாட்டி அமைதியா இருந்திருக்கீங்க அப்படித்தானே? அப்பா அவனுக்கு இந்த வீட்டு மேல அக்கறை இருக்கோ அக்கறை இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த பணம் எங்க இருந்து வந்தது அதை சொல்லுங்க. அதையும் கேட்டுக்கிட்டு உனக்கு தான் கொடுக்க ஆள் இருக்கு. டேய் தேவையில்லாம பேசாத. அண்ணியர் தானே கொடுத்தாங்க. ஆமாடா அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு இருக்க. அட பாவி எவ்வளவு தைரியமா சொல்ற? காயத்ரியால இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா அவகிட்ட பணம் வாங்கியிருக்க. திலகா இதுல நீயும் கூட்டா? வட்டி கட்டுறதுக்கு பணம் இல்லாம இவங்க எல்லாம் கஷ்டப்படுறத நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. உங்க பணம் காணுனா அதுக்கு ஏன் புருஷன் சந்தேகப்படுவீங்களா? சந்தேகப்படல. இவன் தான் திட்டி இருக்கான். டேய் 10 லட்சம்டா. எங்கடா பணம்? டேய் நீ ரொம்ப ஓவரா போறா. பணத்தை குறானா? எப்படி வந்துச்சு? ஏது வந்துச்சு? கதையை மாத்துற? டேய் வேணா ராஜு. என்ன வேணா? என் பணத்தை குறா. என் பணத்தை குறா. டேய் ராஜு. டேய் இப்ப ஏன்டா பிரகாஷ் அடிச்ச? நான் பிரகாஷ் அடிக்கல. இந்த திட்டு பையன் அடிச்சேன். என்ன உன் பிரச்சனை சப்போர்ட் பண்றியா? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. எனக்கா அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? நான் என்ன செய்யறது சத்யா? அவர் பண்றது சரின்னு நான் சொல்லல. ஆனா கொடுத்த பணத்தை காணுமே. அன்னைக்கு அவர் மேல திருட்டு பழி போட்டீங்க. இன்னைக்கு அத மனசுல வச்சு அவர் கேக்குறாரு. அதுக்கு காரணம் நீங்க தானே. பழிய போட்டுட்டு இப்ப வியாக்கரணம் பேசுறீங்களா? ஏன் உன் புருஷன் அடிக்கல? இப்போ என் பொண்டாட்டி கேட்டா தப்பு சொல்லு. என்னமோ உன் புருஷன் ரொம்ப ஒழுங்கான சொல்ற நீ. இவனை பத்தி உனக்கு இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு சின்ன வயசுல தெரியும். கரண்ட் பில் பணத்தை எடுத்து வச்சு தள்ளி வச்சிருந்தானே. அண்ணி நீங்க சொல்லுங்க. நான் வெளிப்படையாவே கேக்குறேன். இந்த பணத்தை நான் எடுத்துருப்பேன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல பிரகாஷ், நான் உன்னை சந்தேகப்படல. அன்னைக்கு அந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை எடுக்காதவர கை நீட்டி அடிச்சியே, அதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நடுவுல சந்தேகம் வரக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும். உன்னை நான் சந்தேகப்படல. என்னங்க, இந்த பணத்தை வெளியாள் தான் யாரோ எடுத்திருக்கணும். நீ சும்மா இருக்க. நம்ம யார்ட்டும் சொல்லாம பணத்தை உள்ள வச்சதுனால திட்டுத்தனமா ஒளிச்சு வச்சிருக்கோன்னு இவனா நினைச்சுக்கிட்டு அந்த பணத்தை எடுத்தா நம்ம கேட்க மாட்டோம்னு நினைச்சிருக்கான். டேய் பிரகாஷ் இந்த வீட்டுக்காக எவ்வளவுலாம் பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? நீங்க நம்புங்க, ஆனா நான் நம்பணும்னு அவசியம் இல்ல. நிறுத்துடா. டேய் பணத்தை இவனா திட்டிருக்கான். இந்த பாரு என் பணம் வரணும், பணம் வரணும் அவ்வளவுதான். ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? பிரகாஷ் ஏன் சந்தேகப்படுற? சந்தேகம்லாம் இல்லம்மா, இவன் தான் பணத்தை எடுத்திருக்கான். டேய் அவன் எதுக்குடா உன் பணத்தை எடுக்கணும்? அது அவங்ககிட்ட கேளுங்க. டேய் 10 லட்சம்டா, 10 கட்டு இவன் தான் எடுத்திருக்கான். டேய் இப்ப சொல்றேன்டா, 1 hour டைம் தரேன் உனக்கு. அதுக்குள்ள 10 லட்சம் ரூபாய் வரணும். வரல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவரு கடவுளே, ஏன் தான் இந்த வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியலையே. என்னங்க இது? அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சேன்னு சொல்றான், காணோன்னு பிரச்சனை பண்றா. திலகாவும் ஆமான்னு தானே சொல்ற. அப்ப வச்ச பணம் எங்க போச்சு? ஒரு 5 ரூபா கொடுப்பா. இந்தா.
4 ரூபா தானே இருக்கு. ஏன் இன்னும் 1 ரூபா? அவ்வளவுதானே இருக்கு. அடுத்த தடவை குடிக்கும் போது சேர்த்து கொடுக்குறேனே. என்னையா நீ? சாரிண்ணே. டேய் மச்சான் இப்ப கையில இல்ல. யோ 1 ரூபாய் கொடுத்துட்டு போய். டேய் கணேசா டேய் டேய் கணேசா நில்றா. டேய் கணேசா உன்னை எப்படி வழி கொண்டு வரணும்னு தெரியும்டா எனக்கு. யோ இந்தப்பா இந்தப்பா 1000 ரூபாய் உனக்கு ஒரு குவார்டர் ஃப்ரீ. இந்தப்பா அப்படியே காசுல சரக்கு எனக்கு வாங்கிட்டு வா ஒரு ஆஃப். என்னது இவன் குவார்டருக்கே கவுந்துருவான். ஆஃப் வாங்கிட்டு வர சொல்றான். அப்புறம் இந்த சைட் டிஷ் இந்த தந்தூரி சிக்கன் ஒரு ஆஃப், சிக்கன் 65 அந்த மஷ்ரூம் வரையல் அது, அப்புறம் இந்த சிப்ஸ் முறுமுறு ஐட்டம்ல அதை கொண்டா. மிச்சத்துல ஒன்னு டிப்ஸ் அது இருக்கு கடையை நான் பாத்துக்கிறேன். போப்பா. சரி சார். போ. நம்ம கோவிச்ச வேலைக்காகது ஒட்டிக்க வேண்டியதுதான்.